அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விருந்து vlog தான் பார்க்க போகிறோம். ஆச்சுமா வந்து விருந்து கொடுத்துருந்தாங்க 3 கப்புள்ஸ்க்கு. அண்ணனுக்கும் மச்சிக்கும், அப்புறம் தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும், அப்புறம் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டிலே மேக் பண்ணுற ப்ரௌனி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் கிளம்பிட்டோம். மறுநாள் காலையிலே வந்து பூண்டு உரிக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தங்கச்சி வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா வந்து புதினா கொத்தமல்லிலாம் வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க பரபரப்பாக. அப்புறம் அக்கா வந்தோடனே வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பிரியாணி செய்யும்போது வீட்டில் ஆச்சிமா அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் செய்வாங்க. இப்போ வந்து அக்கா வந்து சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து அக்கா தான் வந்து பிரியாணி செய்கிறாங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக அக்கா அன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு சூப்பரான ஒரு பாயாசம் மேக் பண்ணியிருந்தாங்க. நிறைய முந்திரி ஜவ்வரிசி எல்லாம் போட்டு ரொம்ப எம்மியாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி பார்த்தோன்னே டெம்ப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சிக்கன் 65ல் எப்பயுமே எங்கள் ஆச்சிமாவை அடிச்சிக்க முடியாது அந்த மசாலா பரட்டுறதுல. சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி விருந்து செம்மையாக போச்சு. ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து சூப்பராக அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பால்கோவா அல்வா எல்லாம் வந்து மிக்சிங்கில் இருந்துச்சு. செகண்ட் பாக்ஸில் வந்து மைசூர் பாக்கு இருந்துச்சு. இட்ஸ் மை ஃபேவரெட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாதாம் குக்கீஸு, அப்புறம் அச்சு முறுக்கும், காரத்துக்கு வந்து ஒரு முறுக்கும் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து கிஃப்டாக வந்ததும். சாப்பிட்டுட்டு இந்த டே எங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.